அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போகிறோம். தமிழ் தகுதி தேர்வு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது. ஃபஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் ஒன்று, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ஃபேக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய ஆன்சர் சி, தொலைநகல் இயந்திரம். பிற மொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக மாஸ்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய ஆன்சர் டி, முகக்கவசம். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. ஊர் பெயரோட மறுவு எழுதுகன்னு சொல்லி கோயம்புத்தூர்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூரோட மறுவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, கோவை. அடுத்தது ஊர் பெயரின் மறுவை எழுதுக திருச்சிராப்பள்ளி. அதனுடைய மறுவு பார்த்திங்கன்னா திருச்சி, டி ஆன்சர். கும்பகோணம் மறுவை எழுதுக. அதனுடைய ஆன்சர் குடந்தை, பி ஆன்சர். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு படித்து பாருங்கள். அதில் கரெக்டாக இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடடா, ஒரு ஆச்சரிய குறிச்சிருக்காங்களா, எவ்வளவு சிற்பங்கள் ஒரு கரெக்டாக இருக்குது. ஏன்னா மற்றதுலலாம் கொஸ்டின் மார்க், முற்றுப்புள்ளி அப்படின்ட்டுருக்கு. கரெக்டாக நிறுத்தற்குறி அப்படின்னா ஆன்சர் டி தான். அடுத்தது நிறுத்தற்குறிகள் அறிதல். எது சரியானதுன்னு கரெக்டாக சொல்லணும். சரிங்களா? நாளையுமே படித்து பாருங்கள். அதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி, சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. சரிங்களா? இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? கரெக்டாக அந்த நிறுத்தற்குறி கரெக்டாக வச்சுருக்காங்க முற்றுப்புள்ளியோட. அதனால் ஆன்சர் டி. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சரியா? சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். சரியா? பி ஆன்சர் பி. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுகள்ல ஆன்சர் பி. அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு தொடரை கண்டறியன்றிருக்கு. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சரியா? ஏன்னா மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயுமே பாருங்கள் எழுத்து வழக்கு தொடரில் நிறைய இது இருக்கும். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும், ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதணும், டிக் பண்ணணும். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். இது என்ன காலம்னு கேட்டிருக்கு. கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். இது எதிர்காலம். ஆன்சர் சி. விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்மீன். சரியான சொல் விண்மீன். ஆன்சர் சி. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மலையில் நனைந்தனன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம். ஆன்சர் ஏ. உரைத்த வேர்ச்சொல்லை தருக. அதனுடைய வேர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர், உரை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் டேஸ். வினாச்சொல் அப்படிங்கும்போது என்ன. கேலி சித்திரம் என்றால் என்ன. ஆன்சர் பி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர். எத்தனை பேர். கொஸ்டின் எப்படி கேட்கணும், முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர். ஆன்சர் டி. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதாவது இணைப்பு சொல் பார்த்திங்கன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால் ஆன்சர் ஏ. அடுத்ததும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆன்சர் ஏனெனில் சி. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஸ். இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். இதில் என்னன்னா இணைப்பு சொல் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதாவது அதனால் இந்த பாத்திரத்திற்கு உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதனால். ஆன்சர் டி. அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை. இதில் கரெக்டாக பொருத்தணும் அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. ஆன்சர் கரும்பின் நுனிப்பகுதி. ஆன்சர் பி. கரும்பின் நுனிப்பகுதி.
அடுத்தது இலக்கண குறிப்பு. கொள்க குறைக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சி வியங்கோல் வினை முற்று. இரு பொருள் தருக படி அப்படின்னா ஆன்சர் சி படிக்கட்டு படித்தல். பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சரியானவற்றை தேர்வு செய்க. நகை ஆன்சர் சி புன்னகை ஆபரணம். அடுத்தது இரு பொருள் தருக கூவல் அதனுடைய ஆன்சர் ஏ நீர்நிலை பள்ளம். பொருள் வேறுபாடு அறிக. பொருள் வேறுபாடு அறிக. உலை உலை அதனுடைய இது பார்த்திங்கன்னா பி ஆன்சர் உழைப்பு சேரு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. மடு மா அதாவது மடுன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய குறில் நெடில் கரெக்டாக இருக்க மாதிரினா பி ஆன்சர் மடு மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. ஆன்சர் பி. அடுத்து கூற்றும் காரணமும் சரியா தவறா. கூற்று தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். இதான் கேட்டிருக்காங்க. கூற்றும் சரி காரணமும் சரி. ஆன்சர் ஏ. கீழ்காணும் 3 தொடர்களும் சரியானவற்றை தேர்வு செய்யணும். இந்த 3 தொடரில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த இடத்துலேருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ இ அது 2 மட்டும்தான் கரெக்டு. அந்த 2வது பாயிண்ட் தவறு. சரியா, அது கொண்டு பணம் செலுத்தல் இயலாது அப்படிங்கிறது தவறு. அதனால் ஆன்சர் சி தான் கரெக்டு. சரியா, பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிந்தெழுதுக. மீடியா ஆன்சர் ஊடகம். ஆன்சர் பி. சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலை சொல்லை தெரிவு செய்க. ஆன்சர் பி பக்க விளைவு. அடுத்து கலை சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன் அதனுடைய ஆன்சர் பொறிப்பு ஏ. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? குளிர்ந்த கருணை. சி ஆன்சர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. திங்கள் அதனுடைய ஆன்சர் பி நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது எது? சி வேதாரண்யம். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆட்டு அதாவது மந்தை. அது ஆன்சர் டி. கீழ்காணும் சொல்லில் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல் அப்படின்னா ஆன்சர் பி குவியல். அடுத்தது பழம் இச்சொல்லின் கூட்டுப்பெயர் என்ன? ஏ கொலை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் எது சரியான தொடர்னு பார்க்கணும். சரிங்களா, ஆன்சர் வந்து பி தான். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது சரியான தொடர் எது? இதில் கரெக்டான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஆன்சர் சி. அடுத்தது இதில் சரியான தொடர் எதுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஆன்சர் பி தான். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஆன்சர் பி. அடுத்தது ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தான். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். சரியா, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆன்சர் பார்த்திங்கன்னா டி தான் கரெக்டு. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுது. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சொல் பொருள் பொறுத்துக்க கரெக்டாக இருக்க பாருங்கள். விச்சை ஈயில் பரிதி வெற்பு. அதில் பார்த்திங்கன்னா விச்சை அப்படின்னா கல்வி, ஈயில் அப்படின்னா கொடுத்தல், பரிதி அப்படின்னா பரிதி அப்படின்னா கதிரவன், வெறுப்பு அப்படின்னா மலை. ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு. உரு இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க. உரு என்றால் என்ன? அழகு. ஏ தான் ஆன்சர். பொறுத்துக.
பொக்கிஷம், பரி, சிங்காரம், சூரன். இதுதான் கொஸ்டின். இதனுடைய ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், பரினா குதிரை, சிங்காரம்னா அழகு, சூரன் அப்படின்னா வீரன். அப்படிங்கும்போது ஆன்சர் டி தான் கரெக்டு. பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல, புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஆன்சர் ஏ. ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அப்படிங்கும்போது பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழை நீக்கினா ஏ தான் ஆன்சர். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் கரெக்டு. ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். சரியா? உலகிற்கு உணர்த்தினார். இதுதான் ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, காமராஜரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜரோட வீட்டுக்கு நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பேராகிராஃப் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆன்சர் பி தான் கரெக்டு. சிறுவர் சிறுமிகள். இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? பி. நேர்மையை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் என்ன செஞ்சு அப்படின்னா நெகிழ்ந்தார். ஏ. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜரின் வீட்டிற்கு வந்தனர்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு பணம் கட்ட வந்தனர். ஆன்சர் ஏ. காமராஜர் செய்த உதவி யாது? அது என்ன உதவினா பணத்தை கொடுத்தார். ஏ. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் கதவுகள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான், பூட்டும் கதவுகள். பொய் அகற்றும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன பார்த்தீங்கன்னா பொய் கூட்டல் அகற்றும். நலமெல்லாம் என்று சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். ஆன்சர் ஏ. ஊக்கம் என்ற சொல்லை ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்கன்னா அதனுடைய இது என்ன பார்த்தீங்கன்னா சோர்வு. பி. அடுத்தது, இதில் எதிர்ச்சொல்லை பொருத்தணும். அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. இதான் கொஸ்டின்னு. இப்போ கரெக்டாக பாருங்கள். அணுகு அப்படின்னா விலகு எதிர்ச்சொல்லு, ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு, உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய்மை. இதுதான் ஆன்சர் பி. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பொருந்தா சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. பொருந்தா சொல் கண்டறிக அப்படின்னா ஆன்சர் வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவர் அல்லீர். சி ஆன்சர். அடுத்தது, பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரெச்சம். பொருந்தா சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா படித்த மாணவன், படிக்கும் மாணவி. அதான் ஆன்சர் சி. கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்தெழுதுக. மரபு பிழை இல்லாத தொடரில் எடுத்தெழுதணும் அப்படின்னா ஆன்சர் டி. காகம் கரையும், மயில் அகவும். அடுத்தது, பிழை நீக்கி எழுதுக. பிற மொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுரைகள். ஆன்சர் ஏ. அடுத்தது, சரியான தொடரை கண்ணை, அதாவது சரியான தொடரை தேர்வு செய்கிற. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தான் ஆன்சரு. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஏ தான், பேங்கு, வங்கி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, பேச்சாற்றல், எலக்யூஷன். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுன்னு கேட்டிருக்கு. டெபிட் கார்டுன்னு கேட்டிருக்கு. ஆன்சர் பார்த்திங்கன்னா டெபிட் கார்டுனாலே பற்று அட்டை தான். சி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கரெக்டான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான், வரி, தொடர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. பறவை, பறவை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, கடல், புல். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இதுதான் கரெக்டான ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்த பிழையற்ற தொடர். ஆன்சர் ஏ. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பி தான் அணி வனப்பு. கும்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர், கெட்டுப்போன காய்கனி வகை. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர், முன்னீர் பௌவம். வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. பெரு அப்படின்னு கேட்டிருக்கு, ஆன்சர் பி பெற்ற. கீழ்கண்டவற்று சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டு, பொறி பொறித்த. ஆடினான் வேர்ச்சொல்லை தருக. ஆடினானோட வேர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா ஆடு, டி. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. வேர்ச்சொல்லோட வினைமுற்றை காண்கன்னு கேட்டிருக்கு, குமை அப்படின்னு கேட்டிருக்கு, ஆன்சர் பார்த்தீங்கன்னா குமைந்தன். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிய. கான் அப்படின்னா கண்டான், சி. ஆன்சர் சி. அகர வரிசைப்படி எழுதுக. அகர வரிசைப்படி எழுதுறாங்க கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டு, உழவு, ஏர், மண், மாடு. அதே மாதிரி அகர வரிசைப்படி எழுதுக. இதுலேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி தான், அழகு, இசை, உரிமை, ஏற்றம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதில் கரெக்டான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. ஆன்சர் ஏ. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின், அதனுடைய என்ன பார்த்தீங்கன்னா தின். ஆன்சர் பி தான் ஆன்சர், வலிமை, உன். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்கு. குவிந்து, குவித்து அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படிங்கிறது கரெக்டானது. ஆன்சர் டி. அதே மாதிரி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும் அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான், அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. அடுத்து சரியான வினாவை தேர்ந்தெடுக்கும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அப்படின்னு கேட்டிருக்க. சரியான வினாவை ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஆன்சர் டி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். இதனுடைய கரெக்டான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வீர விளையாட்டு எது? கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென? அதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா இயலாத செயல், ஏ. செய்வினை தொடரை கண்டறிக. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான், கயல்விழி பாடி மகிழ்ந்தாள், செய்வினை தொடர். ஆன்சர் பி. பிறவினை தொடரை காண்க. அவனை திருந்தச் செய்தான். ஆன்சர் ஏ, அவனை திருந்தச் செய்தான். ஆன்சர் ஏ. பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருள் கூறுக. ஆன்சர் பி தான், மனதில் பதித்தல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை, அதனுடைய இது ஆன்சர் பார்த்திங்கன்னா டி தான், இல்லாத ஒன்று. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துக. அவளை நினைத்து உரலை இடித்தல், என்னுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான், எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியா? அது பார்த்திங்கன்னா வாலண்டியர்னு கேட்டிருக்கு. அதனுடைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தன்னார்வலர். அடுத்தது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்துக. கிளைமேட், தட்ப வெப்பநிலை. ஆன்சர் பி. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். காணொளி கூட்டம், அதனுடைய ஆன்சர் சி, வீடியோ கான்ஃபரன்ஸ். விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது டி. ஆன்சர் வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது இது செய். விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை, டி. ஆன்சர். அடுத்து விடை வகையை கூறுக. கடைக்கு போவாய் என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறை விடை. ஆன்சர் பி.
அடுத்து நம்ம பார்க்குறது பொது அறிவு, ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா? அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர், சரியா, பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதை வடிவமைத்தவர் யார், டிசைன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் ஹெட்லியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். அடுத்தது இந்தியாவின் முதல் மாநகராட்சி இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை இருக்கு இல்லையா, டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1688. அடுத்தது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? அது எந்த அதிகாரம்னா ஆன்சர் டி, ஆர்டிக்கல், அதாவது சட்டப்பிரிவு 356. எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? ஆன்சர் இங்கிலாந்து, யூகே. கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும். கொஸ்டின் வாக்களிக்கும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, குழந்தை தொழிலாளர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை, குழந்தை தொழிலாளர்கள் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரியா? ஆன்சர் ஏ. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் என்னன்னா முதல் 5 ஆண்டு திட்டம், 2ஆம் 5 ஆண்டு திட்டம், 3ஆம் 5 ஆண்டு திட்டம், 4ஆம் 5 ஆண்டு திட்டம்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, 2, 3, 4. 2ஆம் 5 ஆண்டு திட்டம், 3ஆம் 5 ஆண்டு திட்டம், 4ஆம் 5 ஆண்டு திட்டம். இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆன்சர் பி, 6 ஏப்ரல் 1948. 1948 ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்தியாவில் உள்ள வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, அதாவது என்னென்னா ஏ நேர்முக வரி, பி மறைமுக வரி, சி ஏயும் பியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆன்சர் சி, 2 வரியுமே தான். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 29 மார்ச் 2017. ஆன்சர் பி. அடுத்தது சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக பொருந்திருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி முறை, அதுக்கு அந்த சைடு முதல் மகள்வாரி முறை, ரயத்து வாரி முறை, நில உடைமை முறைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நிலச்சுவந்தார் முறை, சொந்த சாகுபடி முறை, இனவாரி முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 சரி. சரியா? 1 மற்றும் 4 அது மட்டும் தான் கரெக்டாக பொருந்தியிருக்கு. அடுத்தது பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் என்ன? பின்னல் ஆடைகளின் நகரம். சரிங்களா? பின்னல் ஆடைகளின் நகரம். 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா வேவல் பிரபு, ஏ ஆன்சர். பொறுத்துக. மங்களூர் உடன்படிக்கை, இந்த சரி கொஸ்டினை படிச்சிடுறேன். பாரிஸ் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை, அந்த சைடு வருஷம் கொடுத்துருக்கான். இப்போ மங்களூர் உடன்படிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1784. பாரிஸ் உடன்படிக்கை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1783. ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1794. அலகாபாத் உடன்படிக்கை 1765. ஆன்சர் பி. பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள். டெல்லி, லாகூர், அலகாபாத், சென்னைன்னு கொடுத்துட்டா எந்தெந்த வருஷம் எங்கெங்கே நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்கிறேன். டெல்லி எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1932. லாகூர் அப்படின்னா 1893. அலகாபாத் 1888. சென்னை 1887. ஸோ ஆன்சர் டி. அடுத்தது மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? ஆன்சர் சி, மராத்தி மொழியில் வெளியிட்டார். அடுத்தது சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? அது சி, பாரதியாரோட தொடர்புடையது.
தாகூரின் மனைவி யார் அப்படின்னா மிருணாளினி தேவி. ஆன்சர் சி. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஏ, கேப்டன் மோகன் சிங். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். சுதேசி தினம். ஆன்சர் பி. கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? விலங்கு. ஆன்சர் டி. என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அன்புடையார். ஆன்சர் சி. பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? யாரை குறிப்பிடுகிறார்னா உலகியலோடு வாழாதார். ஆன்சர் டி. புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திருடாதார். ஆன்சர் ஏ. பொருளில்லாரை எல்லோரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அதாவது எள்ளுவர். சி. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றையெல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? துறவு. சி. ஆன்சர். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல் 2 மடங்கு எனில் அவற்றில் ஆரங்களின் விகிதம் காண்க. அது என்னன்னா 2:3. ஆன்சர் பி. டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. தொல்காப்பியம். ஏ. அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி மித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாஜன சபை கோரியது. V.S. சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியாளர். இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 ஆகியவை சரி. ஆன்சர் ஏ. இப்போ கூற்று அதனுடைய காரணம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. தென்னிந்தியா காரணம் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். இதில் என்னன்னு பார்த்தா ஆன்சரு கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் என இரண்டுமே சரி. ஆன்சர் ஏ. அடுத்தது 1806 நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்கு. கொஸ்டின்ஸ் எப்பயுமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சரியா? எது சரியானதுன்னு கேட்டிருந்தா அது வேறு, எது சரியானது அல்லன்னு கேட்டிருந்தா அதை. ஃபஸ்ட்டு பாருங்கள். திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டது. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். சரியா? புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. சரியா? ஃபஸ்ட்டு திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டது. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். புதிய இராணுவ விதிமுறை தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. இது சரியானது அல்ல. சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? அயோத்திதாசர். ஆன்சர் டி. அடுத்தது பொறுத்துக தான். பிரார்த்தனா சமாஜ், விதவை மறுமண சங்கம், புனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம். ஆன்சர் பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது என்னென்னா 1867. விதவை மறுமண சங்கம் 1861. புனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. ஆன்சர் சி. இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டேஸ் ஆகும். 1926 ஆகும். ஆன்சர் சி. அடுத்து பின்வருன்ற பொருத்தணும். உலக சமூக நீதி நாள். அடுத்தது நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி, பிலடெல்பியா பிரகடனம், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. சரியா? இதில் உலக சமூக நீதி நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பிப்ரவரி. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி 10 ஜூன். பிலடெல்பியா பிரகடனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2 ஆகஸ்ட். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 11 ஏப்ரல். ஆன்சர் டி. அடுத்தது, பின்வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், சாரதா சுதன், ஆரிய சமாஜ். ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2, 4, 3. ஆன்சர் டி. சரியா? ஆன்சர் டி தான் கரெக்டு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அடுத்தது ஆரிய சமாஜ், சாரதா சதன். 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சி. கல்வி என்பது ஒரு எஜுகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏ நுகர்வு பண்டம், பி மூலதன பண்டம், சி அதை விட்டுருங்க, டி வந்து போத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வினா என்னென்னா நுகர்வு பண்டம், மூலதன பண்டம். சரியா? போத் இரண்டும். கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது. ஆன்சர் ஏ. சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட் சென்னை. ஆன்சர் ஏ. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஏ. பிரிவு 21A, ஆர்டிக்கல் 21A. ஆன்சர் ஏ. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? ஆன்சர் ஏ. தர்மபுரி. தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் உள்ளன? கரெக்டாக ஆன்சர் ஏ. சரியா? 24,684. தமிழகத்தின் கனவு. தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை. அவை இவற்றை பாதிக்காமல். எதை பாதிக்காமல்? ஆன்சர் பி. மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ரோரி செட். டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. ஏ. ஆன்சர் அடிமை. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. முதலாம் சந்திரகுப்தர். வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? சைனீஸ். அதாவது எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் எந்தன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. சீனா. அடுத்தது, வசிஷ்டபுத்திர புலுமாயி என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. ஆன்சர் அரசர். டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார். யாருன்னா சி. பல்லவர்கள். சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன். சி. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். ஆன்சர் டி. வெப்பக்குறைவு விகிதமானது புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. ஆன்சர் ஏ. 6.5 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறாக பொருந்தியுள்ளது ஆன்சர் டி. ஹன்கா தேசிய பூங்கா, ஒடிசா. பின் வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பர் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது? கும்பக்கரை அருவி. அடுத்தது, அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 மட்டும்தான். 1 மற்றும் 2 மட்டும். எதுனா யுரேனியமும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல. அடுத்தது அணுக்கரு பிளவுன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோளம் பெட்டகம்? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம். மசாகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது? மும்பை. ஆன்சர் சி. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். ஆன்சர் ஏ.
ஆத்மா நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது எது? சுயசார்பு இந்தியா. ஆன்சர் சி. 2021 ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சி. கிளாஸ்கோ. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி. 1963. இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர் கீழ் காணப்படுபவரில் யார்? கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் பி. கபில் தேவ். 2022 ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. 2 மட்டும். சரியா? தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது? ஆன்சர் சி. நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. கடவுள் துகளின் மறுபெயர் என்ன? அது ஆன்சர் சி. ஹிக்ஸ் போசான். ஹிக்ஸ் போசான். ஆன்சர் சி. வன மகோத்சவம். வன மகோத்சவம் அது என்பது என்ன? மரங்களை பாதுகாத்தல். ஆன்சர் சி. ஆன்சர் பி. மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் ஏ. மேலிக்னன்ட் கட்டி. மேலிக்னன்ட் கட்டி. மேலிக்னன்ட் டியூமர். அடுத்தது, செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. மைட்டோகாண்ட்ரியா. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. ஆன்சர் பி. வைரஸ். நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் டேஸ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன? ஆன்சர் டி. 94. குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவங்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம்? ஆன்சர் டி. ஆக்சாலிக் அமிலம். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு? இயற்கை வாயு. ஆன்சர் பி. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது? ஆன்சர் பி. அப்பல்லோ 8. ஒரு வெர்னியர் அளவியின் முதன்மை அளவுகோலின் அளவு 8 சென்டிமீட்டர். வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் நேர்சுழி பிழை 0.05 சென்டிமீட்டர் எனில் சரியான அளவை கணக்கிடுக. ஆன்சர் பி. இப்போது போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 7.99 சென்டிமீட்டர். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி. பாஸ்கல். அதாவது கவனிங்க, முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதமிருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. 40. சிம்பிளிஃபை ஹோல் ப்ராக்கெட்டில் √225/729 மைனஸ் √25/144 ஹோல் ப்ராக்கெட்டு வகுத்தல் √16/81 கேட்டிருக்காங்க. இதை சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. இதை கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆன்சர் ஏ. 5/16. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி. 24%. அடுத்தது 396, 504, 636 ஆகியவற்றின் மீப்போவா HCF காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. 12. அடுத்தது கவனிங்க, x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 இன் மீப்பெரு பொது காரணியை காண்க. HCF தான் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலினாமியல் இது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி.
x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. 35, 56 மற்றும் 91 வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பி 3647. அடுத்தது 21x²y 35xy² மீப்போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்மு சரியா. ஆன்சர் பார்த்திங்கன்னா 105 x²y². ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை? ஒய் பெற்ற புள்ளிகளை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி 44. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி 9 அலகுகள். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி 60. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற ஒரு சுவரில் 27 நாட்கள் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆன்சர் பார்த்திங்கன்னா டி 60. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டு கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதம் காண்க. இந்த தனி வட்டி இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் நம்மளுடைய சேனலில் போனீங்கன்னா வீடியோஸ் உள்ளே இருக்குது, பார்த்துக்கோங்க. நிறைய கணக்கு ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டிங்கனாலே இது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் சி 13%. ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் பி 54 ரூபாய். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி கால்குலேஷன் போட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஆன்சர் டி 20,000. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பி ரூபாய் 8,000. ஆண்டு வட்டி விகிதம் ஆர் பிஎன்ஆர் இருக்கு இல்லையா 5%, என் 3 ஆண்டுகள். வித்தியாசம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 61 ரூபாய். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர்² எனில் அதன் விட்டம் காண்கன்னு கேட்டிருக்கான். 7 சென்டிமீட்டர். ஆன்சர் சி 7 சென்டிமீட்டர். ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர், அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் ஆன்சர் பார்த்திங்கன்னா டி 4 சென்டிமீட்டர். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 24 நாட்களில். அடுத்தது ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பி 16 நாட்கள். இப்போ நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க சரியா. அடுத்தது மிகை முழுக்கள் பி கியூ, அடுத்து p - q, p + q ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி பகா எண். பாஸ்கல் முக்கோணத்தில் 6வது வரிசை யாதுன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி 1, 5, 10, 10, 5, 1. எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என்று குறியீட்டால் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க? இதை நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ATPJMRI.
ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. இது வந்து கூட்டு வட்டி கால்குலேஷன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 410 ரூபா. ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடருக்கு பிறகு ஒரு எண் மற்றும் A, B, C, D மற்றும் E கொடுக்கப்பட்டுள்ளது. அசல் தொடரின் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் உள்ள தொடரை முடித்து கீழ்காணும் கேள்விக்கு விடை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 68, 60, 104, 188, 496, 1456. அதில் ஸ்டார்டிங் மட்டும் 42 கொடுத்துருக்காங்க. ABCDE அப்படின்னா டி என்ற இடத்தில் வரும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வரும் எண் என்னன்னு கால்குலேட் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் A 301. த நெக்ஸ்ட் அதாவது என்ன 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/27 C. அடுத்தது 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடர் வரிசையில் உறுப்பு 1/20க்கு அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா A 1/30. சரியா? ஆன்சர் A 1/30. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இது வந்து 2வது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ என்ன செய்யுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ், உங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்யுங்க அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் எங்களுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம். நாங்கள் வந்து என்னென்னா எங்களுடைய சேனலில் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக போட்டிருக்கோம். அது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான். சரியா? அதனால் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உள்ளே இருக்குது, எடுத்துக்கோங்க. எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.